ஹலோ, வணக்கம். குழவியே, கதை கேளு. இன்னைக்கு ராமு சோமுன்னு 2 பேரை பத்தி உங்களுக்கு கதை சொல்ல போறேன். கேட்க ரெடியா? ஓகே. நம்ம சோமு இருக்கான் பாருங்களேன், பயங்கரமான சோம்பேறி. அவனுக்கு வேண்டிய வேலைகளை அவனால செஞ்சுக்கவே முடியாது. எப்பயுமே அவன் அவங்க அம்மாவை நோண்டிக்கிட்டே இருப்பான். அம்மா தண்ணி வேணும், அம்மா காபி வேணும், அம்மா சாப்பாடு வேணும், அம்மா கால் அரிக்குது. இப்படி சொரியறதுலேருந்து காஃபி குடிக்கிறதுலேருந்து தண்ணி குடிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் அவங்க அம்மா வேணும் அவனுக்கு. ஆனா நம்ம ராமு அப்படி கிடையாது. அவன் பயங்கர ஆக்டிவான பையன். சுறுசுறுன்னு இருப்பான். எல்லாருக்கும் உதவி செய்வான். இவங்க 2 பேரோட வீடும் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. இந்த 2 பேர் வீட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு. அந்த மாமரம் நிறைய காய்கள் காய்க்குமா. இந்த சீசன் இருக்கு இல்லையா, இந்த கோடை காலத்துல இருந்த மாங்காய் எல்லாத்தையும் ஊர் மக்கள் எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்களாம். ஆனா ஒரே ஒரு மாங்காய் மட்டும் அங்க தொங்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்ததுமே சோமுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. இதை எப்படியாவது பறிச்சுனா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தான். நம்ம சோமுதான் சோம்பேறி பையனாச்சே, எப்படிடா பறிப்பான் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். சரி, என்னதான் பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சா வேக நடந்து போனான். ஓயே, அந்த மாமரத்துக்கு அடியில படுத்துக்கிட்டு தலைக்கு மேல கை வச்சுட்டு ஆன்னு வாயை பறந்து படுத்துட்டான். அவங்க அம்மா பார்த்துட்டு, டேய் சோமு, என்னடா பண்ற அப்படின்னு கேட்டாங்க. உடனே அதுக்கு அவன் சொன்னான், அம்மா ஏரியெல்லாம் என்னால பறிக்க முடியாது. அந்த மாங்காய் எப்படின்னு கீழே விழும்ல, அப்படியே நான் பறிச்சுக்குவேன், சாப்பிட்டுக்குவேன். நான் உங்களுக்கும் எடுத்துட்டு வரேன். ஐயோ, என்னடா இப்படி இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா போயிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ராமுக்கும் அந்த மாங்காய் மேல ஒரு ஆசை வந்துருச்சு. அவன் தான் பயங்கர துருவான ஆளாச்சே. கடன்னு மரத்து மேல ஏறி மாங்காய் ஒரு பறிச்சான். அதுல இருந்து பால் ஊத்துனுச்சுல, அது மரத்துலயே ஒரு தேய்ச்சிட்டான். அப்படி ஒரு புளிப்பும் டேஸ்டும், ஆஹா சூப்பரா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு மாங்காய் மிச்சம் இருந்ததையும் கடை எடுத்துட்டு வீட்டுக்கு ஓடிட்டான். ஓடி போய் என்னடா பண்றான்னு பார்த்தா, கொஞ்சோண்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு கலக்குன்னு கலக்கி அப்படின்னு வயிறு நிரம்ப சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சோமுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. போய் அம்மா கிட்ட சொன்னான், அம்மா அது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேம்மா, அந்த மாங்காய் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேம்மா, அதுக்குள்ள இந்த ராமு பையன் வந்து எடுத்துட்டு போய் சாப்பிட்டு தீர்த்துட்டாமா அப்படின்னு சொன்னே. அவங்க அம்மா சொன்னாங்க, சோமு, நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நாம தான் அதை தேடி ஓடணும், அது நம்மளை தேடி வராது. இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டு நல்லா சுறுசுறுன்னு சந்தோஷமா எல்லாருக்கூடையும் பழக ஆரம்பி. அப்படி இருந்தீனாதான் உனக்கு தேவையானது உனக்கு நீயே செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து சோமு தன்னைய கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க ஆரம்பிச்சான். எல்லாருக்கூடையும் சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையானத அவனாலே செஞ்சுக்க முடிஞ்சது. என்ன குட்டிகளா, நான் சொன்ன கதை கரெக்டு தானே? நீங்களும் எப்பயும் சந்தோஷமா உங்களுக்கு வேண்டிய வேலைகளை நீங்களே செஞ்சு பாருங்க, எல்லாமே சூப்பரா நடக்கும். ஓகே, அடுத்த கதையில பார்க்கலாம். பாய்.